சொல்லி தப்பே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பொதுவா நான் சொல்ற ரெண்டு பேருக்கா ஆண்டிப்பட்டி கேசா ஆண்டிப்பட்டி கேசா உங்க வீட்டுக்கார ஒரு லூசா. டேய் இவங்க சரியா இருந்தா ஏன் சக்கல்தி இவ்வளவு தூரம் பேசுவானா? இவதான்டா என்னப்பா ஒண்ணு கட்டில லோல் போடுறான். நீ ரெண்டுத்தையும் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ற? தேவ ரகசியம் தேவர்களுக்கே உரித்தானது. என்னை அழைத்திருக்கின்றாயே, என்னை வைத்து என்ன செய்ய போகின்றாய்? சரி பாதியா எலுக்கு அவ்வளவு மாதிரி போல அப்படியே நேரா நெருக்க பொழப்ப கீழே வந்து லெப்ட் எடுத்து கீழே அடிக்கிறோம். அது எங்களுக்கு முக்கியமானது. ஒரு கண்ணு உனக்கு, ஒரு கண்ணு இவனுக்கு, ஒரு கை உனக்கு, ஒரு கை இவனுக்கு, ஒரு கால் உனக்கு, ஒரு கால் இவனுக்கு. ஒரு இப்படி வந்தா செத்தா மேல் பாகம் இவனுக்கு, கீழ் பாகம் என்னுடைய இளைய மனைவி எங்குதான் சென்றார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. இருந்தாலும் வருகின்றார். அவள் வருகின்ற வரைக்கும் காத்திருக்கின்றேன். என்ன வள்ளி என்னுடைய ஆசை மனைவி வள்ளி என்று ஞானதர் ஒளிவர வல்லவல் போன் வாழ்ந்தறியா எப்போது உன்னை பார்ப்பேன் என்ற எண்ணம் மட்டுமே மனதிலே முழுமையாக இருந்தது. அப்படி பார்த்த பிறகுதான் என்னுடைய மனதிலே வைத்தியானது. அப்படியா சாமி? இருந்தாலும் என் சமயத்தில் உன்னுடைய மனதில் என்ன இருக்கு சாமி? என் மனதில் தானே உன்னை பார்க்க போயதெல்லாம் சாமி. அப்படியா? எப்படி தெரியுமா? ஜெயிக்கு வந்த மலரேவா மனப்படை
வாராகுது. ஏய், அவர் எங்கதான் போறாரு, எங்கதான் வராரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். டேய், சீக்கிரம் காட்டுடா, சுவாமியை பார்க்கணும்டா. எனக்கு தெரியும். சீக்கிரம் காட்டுடா. சாமி பக்தர் காட்சி கொடுக்க போறேன்ட்டு சின்ன வீடு போய் காட்சி கொடுத்து எங்க? இதுதான் பின்னாடி எங்கடா இருக்காரு? ஐயோ! சாமி, நீயும் நானும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இப்படியே இருக்கமாக இருக்க வேண்டும். நம்மை பிரிக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. எவ்வளவு தைரியம் பாரு. பக்கத்துல வாடியே. டேய் டேய் யாரா வாட போறோங்க டேய் கீழ ஓடுறா நீ கூட தூக்கு மொத்த பறந்து போகுது மேல டேய் ஏறாமா ஏண்டா அவன் பாரு தென்னை மரத்துல தேர ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கிற நம்ம ஆள் போய் ஏண்டா டேய் ஒரு குடத்தண்டல சண்டை வந்தா கையை புடிச்ச மாடலாம் காலை புடிச்ச மாடலாம் துணியை புடிச்ச மாடலாம் ஏன் அம்மா நீட்டுக்கு முடி கூட புடிச்ச மாடலாம் எங்க புடிச்ச மாடறீங்க ரெண்டு பேரும் கை விட்டா கை வைக்கிறியா, கால் விட்டா கால் வைக்கிறியா, போய் விட்டா கையோட வந்துட்டியா, இந்த புச்சடா தீபாவளி. சொல்லுடா. நான் கேக்குறமே நீ கேக்குற. சொல்லு. அடி தேவடியா முண்டே. அடி தேவடியா முண்டே 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 முண்டே. அடி தேவடியா முண்டே. தேவடியா முண்டே. உன் வீட்டு கூச்சட்டியா நீ என் வீட்டு நாய் நெக்ஸ்ட் கேட்டோம். கோமோட்டி குடிச்ச. அட யார் ராம கூசட்டியா நாய் போய் சட்டி நக்குமா இல்ல சட்டி வந்து நாய் நக்குமா மல்லாத்திட்டா நானே. ஆமாடா. இல்ல வேற மாதிரி கேளு. எப்படி? அடி குடிச்சா காட்சி முண்டே. அடி குடிச்ச காட்சி முண்டே. அடி குடிச்சா காட்சி முண்டே. முண்டே. உன் வீட்டு குப்பையா நீ என் வீட்டு கோய் கழிச்சு கேட்டோம். கோமோட்டி கோமோட்டி. அட டேய் போய் குப்பை கலர்த்தா குப்பை வந்து கோய் கலந்தீங்கடா மல்லாத்திட்டா. அங்க எங்க பாத்தியா? நாசமா இருப்பனா? ஆமாண்டா. அங்க நீ கேளு. சொல்லு. காக்கா கருணிசா. காக்கா கருணிச்சா. வாய் போற சக்கர. காக்கா கருணிசா. காக்கா கருணிச்சா. அவ உள் பாவடா. உள் பாவடா. அஷே கருணிசா. ஏம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? உன் உள்பாவோட கீஞ்ச வச்சு இவனுக்கு எப்படி தெரியும்? குளிக்கும் போது பாத்திருப்பா அந்த புள்ள பொட்டை. டேய், பொட்டை. நீ கேளுமா. ஏண்டா? கேளு நீ. விடலாமா? விடக்கூடாது. டேய், ஓ. இவக்கு எனக்கு தெரியாதா? கேளு. திருதிருப்பா காச்சலா. குடிக்கிறப்பா, காய்ச்சலா. திருதிருப்பா காச்சலா. ஏய். யா சக்காத்து பொழுது போனா மேட்டே. ஏய் சக்காத்து தெரியாதா எனக்கு? தஞ்சி தாப்பாளா. தஞ்சி தாப்பாளா. அவன் நமச்சு எடுத்தா. அது தலையில போட்டு. ஏம்மா,
ஏம்மா, இவன் அது எனக்கு தெரியாது. இவன் அது எனக்கு தெரியாது. இவன் வேலைக்கு துண்ணுவாளா சோத்தை. வேலைக்கு துணுவாளா சோத்த வேலைக்கு துண்ணுவாளா சோத்தை. சோத்த நைட் ஆச்சுன்னா காட்டுவாளா சூத்தை. நாங்க வந்து சீச்சி கொய்யாக்கா சீப்பத்து கொய்யாக்கா சீப்பத்த கையாக்கா சீச்சி கொய்யாக்கா சீப்பத்து கொய்யாக்கா கொய்யாக்கா. கந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல. ரோல் போட்டு கொய்யாக்கா டேய், இதுக்கு வேப்பிலையா இதுக்கு வேப்பலையா? இதுக்கு வேப்பிலையா ஏய். என் சக்கரத்துக்கு வேலைக்கு ஒரு மாப்பிள்ளையா பணம் பார்த்து தாளிக்கிறாங்க எதுக்கு பார்த்து தாளிக்கிறாங்க ரெண்டு ஒழிப்பேன் இவன் அது எனக்கு தெரியாது. சொல்லுடா. அடி காரியம் மூஞ்ச கந்தாலே. அடி காரி முஞ்ச கந்தல அடி காரியம் மூஞ்ச கந்தலே. கந்தல இந்த ஊரு தலைவர் விட்டு சந்துல சந்துல. உன்னால தாத்தா புச்சி டிங்கி டிங்கி டிங்கில. இங்க ஏமா நாங்க வந்து எல்லாரி விதிச்சான் வீதியில கல்யாணி வித்துச்சா வீதியில எல்லாரி விதிச்சான் வீதியில வீதியில. ஜனம் வந்து புதுசா ஏய். குடும்பத்துல ஏய் நீங்கள்மா. ஏய் ஏய். சொல்லியாதுச்சான் உருளைக்கிழங்கு ஆ. சொல்லாம இருந்துச்சான் கரணக்கிழங்கு வந்துட்டேன் பையன் போன செட்டி பையன் போன செட்டி நான் சக்காத்துக்கு வயித்துல வந்துதான் ஏம்மா, இவன் அது எனக்கு தெரியாது. சொல்லுடா. இந்த ஊர்ல சுத்துனாங்களா ராட்டனோ. இந்த ஊர்ல சுத்துனாங்க ராட்டனா இந்த ஊர்ல சுத்துனாங்களா ராட்டனோ. ராட்டனா. அவ துணியை தூக்கி காட்டணும். காட்டணும். இவ காலை விட்டு ஆட்டணும். ஏழி மேல மேய்தா காடு தாட ஏழி மேல மேய்தா காடு காடு. இங்க உட்காந்து மொத்த பசங்க காட்டுல கை வாங்க தப்பு போல வாங்க பட்டாரி போல வாங்க கேளுமா, நீ கேளுமா. ஏய் ஏய். பசுபுகளி நாத்துனா பால் கறக்க போனாளா பசுமை நாட்டினா பால் கறக்க போனாரா? பசுபுகளி நாத்துனா பால் கறக்க போனாளா ஏய். பால் தவறி கிழவன் ஐயோ ஐயம்மா ஐயம்மா மாப்பிளைக்கு யோசனை வாங்கி வந்த எத்தனையோ பாட்டு கேள்விப்படுகிறேன். ஆமாண்டா. அப்பம்பட்டி, மாம்பட்டி, திருவம்பட்டி, ஒட்டம்பட்டி எத்தனையோ பாட்டு கேள்விப்படுகிறேன். அது என்ன அம்மனம்பட்டி? அந்த சின்ன பாட்டு எங்கிட்டியா? அம்மா ஊர் பக்கத்துல இருக்குடா அது பாத்து தெரியும் நீங்கள்மா, நீங்கள்மா. ஏய் ஏய். இவளுக்கு தான் கதை தெரியுமா எனக்கு தெரியுமா? போடு. ஏய் அது வரைக்கும் போதுமா அதுவரை இளம்போதுமா அடக்கிடி வாயத்துமா அதுவரை இளம்போதுமா அதுவரை இளம்போதுமா அடக்கிடி வாயத்துமா அதுவரை இளம்போதுமா அதுவரை இளம்போதுமா அடக்கிடி வாயத்துமா அதுவரை இளம்போதுமா உத்தமி பத்தினியா இல்ல உத்தால பத்தினியா? அது போட மாட்டா ஆ. உங்களை சொல்லி தப்பே கிடையாது ஏன்டா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஏன்? பொதுவா நான் சொல்ற ரெண்டு பேருக்கா சொல்றா. ஆண்டிப்பட்டி கேசா ஆண்டிப்பட்டி கேச்சா? ஆண்டிப்பட்டி கேசா ஏய். உங்க வீட்டுக்கார ஒரு லூசா ஏய் இவங்க சரியா இருந்தா ஏன் சக்கரத்தை இவ்வளவு தூரம் பேசுவானா இவதான்டா இவதான் என்னப்பா அவன் ஒண்ணு கட்டிலே லோல் போறான். அவன் ஒண்ணு கட்டிலே லோல் போறான். நீ ரெண்டுத்தையும் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ற? ஓ, அதெல்லாம் தேவ ரகசியம் தேவர்களுக்கே உரித்தானது
அதெல்லாம் விடுமா? என்னை அழைத்திருக்கின்றாயே, என்னை வைத்து என்ன செய்ய போகின்றாய்? பாக பிரிக்க போறோம். என்னையா? விடாதடா டேய், விடாதே. ஏய் சரி பாதியா எள்ளுக்கு அவ்வளவு மாதிரி போல அப்படியே நேரா நெருக்க பொழப்ப வர. அப்படியே கீழே வந்து லெஃப்ட் எடுத்து கீழே அடிக்கிறோம். அது அந்த கீழே வந்து லெஃப்ட் கீழே. வேணாம், அது எங்களுக்கு முக்கியமானது. ஒரு கண்ணு உனக்கு, ஒரு கண்ணு இவளுக்கு, ஒரு கை உனக்கு, ஒரு கை இவளுக்கு, ஒரு கால் உனக்கு, ஒரு கால் இவளுக்கு, ஒரு ஏய் இது நான் புஜோ. இப்படி வந்தா கிட்ட வா. ஏங்க நான் அப்படியே போறேன். வெட்டா குறுக்க அப்படியே வெட்டா. குறுக்க வெட்டுறேன். மேல் பாகம் இவளுக்கு, கீழ் பாகம் எனக்குடா அடி வாங்க. எனக்குடா 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 எனக்குடா. அது போட போடா. ஐயம்மா நீ கீழே வரலையா? அது சின்ன பண்ண போறா. டேய் என் சாமி பாலக்கே இருக்கு. நீ நாளை தொட்டு வணங்கவில்லை. நீ என்ன பண்ண போறா? மேல் பாலத்தை கொடுக்கனா என் சுவாமி திருமுகத்தை பாருடா. அப்படியே வணங்க அம்மா, வேண்டாம். நீ அவசர படாத. கீழே நாலு போட்டுக்குது. ஏய் இவங்க ரெண்டு பேர் யாரு? இவர்கள் யார் என்று உண்மை தெரியாமல் பேசுகின்றார்கள். உண்மையை பார்க்க போனால் இவர்கள் இருவருமே அக்கா தங்கைகள். எந்த கோட்டையில ஓடுது? பின்னாடி கீத்து கொண்டு பாத்து வரமுடா. டேய், அக்கா தங்கைகள் என்பது இப்போது கிடையாது. முன் பிறவிலே அக்கா தங்கைகள் எப்படி என்றால் அமுதவல்லி சுந்தரவல்லியாக இருவருமே பிறந்து அந்த ஜென்மத்திலே என்னையே மணக்க வேண்டும் என்று இருவருமே தினமும் துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்திலே முழு நேரமும் முருகப்பெருமானையே மணக்க வேண்டும் என்று அமுதவல்லியாகப்பட்டவன் நினைத்துக் கொண்டிருந்தார். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது மட்டும் இந்த சுந்தரவல்லியாகப்பட்டவன் நினைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் முன்பதாக தோன்றி நேரம் வருகின்ற சமயத்தில் உங்களை நான் மணப்பேன், அது இந்த பிறவியில் முடியாது, அடுத்த பிறவியில் உங்களை நான் மணந்து கொள்கிறேன் என்று உரைத்த பிரகாரமே தேவர்களின் குறை தீர்க்க வேண்டி சூரசம்காரத்தை முடித்து தேவர்கள் அனைவருமே மனமடைந்து தெய்வ இந்திரனுக்கு மகளாக பிறந்த தெய்வானையை முதலாக எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதன் பிறகாக வள்ளி கொடியின் மீது இந்த வள்ளியை குழந்தையாக தவிழ வைத்து நம்பி என்று சொல்லக்கூடிய வேடுவன் கரத்திலே கிடக்க வைத்து வளர்ந்த பிறகு என்னுடைய அண்ணனின் துணையை கொண்டு இரண்டாம் தாரமாக வள்ளியை திருமணம் செய்தேன். அப்படி பார்க்க போனால் உன் ஜென்மத்திலே நீங்கள் இருவருமே சகோதரிகள். அறியாமல் தெரியாமல் இருவரும் சண்டை போட்டுக்கிட்டோம். இருந்தாலும் உங்கள் இருவருடைய சமாதானத்திற்கு இது நேரம் வரைக்கும் நான் காத்திருந்தேன். உங்கள் இருவரையும் ஒரே சமயத்தில் நான் பார்த்த காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தாயாகப்பட்டவள் அன்னை ஆதிவாரா சக்தி இந்த உலகத்தை உற்படம் செய்தவள் சக்தி ஒன்று சமயம் 16 இருக்கக்கூடிய என்னுடைய தாய் ஆதிவாரா சக்தி உமையவள் எங்க இருக்கின்றால் தெரியுமா? மண்ணுலகத்திலேயே உதயகிரி அஸ்தகிரி ஆளக்கூடியவர்கள் கண்டன் கார்கோடன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் என்னுடைய அன்னை இடத்திலே பெறக்கூடாத வரமுறை அரிய பெரிய வரங்களை பெற்றுவிட்டு வரம் பெற்ற வல்லமையால் என்னுடைய தாயை கொண்டு சென்று பாதாள சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வரத்தின் பலனாக அவர்களால் மீண்டு வர முடியவில்லை. அப்படி வாழ்க்கின்ற சமயத்தில் என்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டியது தற்போது என்னுடைய கடமை அல்லவா? நான் மட்டும் சென்றால் போதாது, தற்போது மூவருமாக சேர்ந்து சென்றால்தான் என்னுடைய தாய் உமையவளை காப்பாற்ற முடியும். அது மட்டும் அல்லாமல் இப்போது தேவர்கள் அனைவருமே அவர்கள் வாட்டி வளர்த்துக் கொண்டு வருகின்றார்கள். தேவர்களின் குறையை தீர்ப்பதற்கும் என்னுடைய தந்தையாகப்பட்டவர் ஒளிவு மறைவு இல்லாமல் மறுபடியும் கைலாயத்தில் வந்து அமர்வதற்கும் என்னுடைய தாயாகப்பட்டவர் பாதாள சிறையிலிருந்து மறுபடியும் மீட்டுக் கொண்டு வருவதற்கும் உன்னுடைய உதவி என்ன தெரியுமா? எங்கள் இருவருக்கும் முன்பதாகவே நீ செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? இந்த உருவத்தை மாற்றி குறி உரைக்கும் குறப்பெண்ணாக அவர்களுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும். அவர்களிடத்தில் சென்று நீ குறி உரைக்க வேண்டும். தற்போது நாம் இருவருமே ஒரு ஜோயச்சியா உருவெடுத்து இந்த வள்ளிக்கு பிறகாக சென்று அவர்கள் வைக்கக்கூடிய மோடிகளை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து விட்டால் என்னுடைய தாய் தந்தையரை காப்பாற்றி விடலாம், தேவர்களை ஆபத்தில் இருந்து போக்கி விடலாம். புறப்படலாமா? புறப்பட்டு வருவார்கள், தாயை காப்பாற்ற வள்ளியாக இருக்க மாட்டேனா? மாற வேண்டும். எப்படி தெரியுமா?